மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகதவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு. பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு துரிய தவத்தினை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி ஜிஹெச் பவித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ஜிஹெச் பவித்ரா அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். கை யோகா ஆன்லைன் டெய்லி மெடிடேஷன் தினந்தோறும் நடத்தி வரும் தவ தத்துவ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று கேள்வி பதில் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அன்பர்கள் தங்களுக்கு, அதாவது உடற்பயிற்சி செய்யறதுல, தவம் பண்றதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களோட அனுபவங்கள் எதுவும் இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது உடற்பயிற்சியில, காயக்கல்ப பயிற்சி, தவம் செய்யறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் எந்த கேள்விகள் இல்லாததுனால நம்ம மகரிஷி கொடுத்த தலைப்புகள்ல உணவு பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். மகரிஷி அற்புதமா ஒரு கவியில சொல்லியிருக்கிறாங்க, உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறியும் போமன்றோ அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. உணவுதான் உடலா வந்திருக்கு, அதனால நாம உணவை சாப்பிட்டுதான் உயிர் வாழ வேண்டியது இருக்கு. உணவுல அளவு முறையோட நாம இருக்கணும். இந்த உணவு உடல் இயக்கத்தாலும் உழைப்பாலும் வீணாகின்ற ஆற்றலை மீட்டு கொள்ள உள்ள வழிகள்ல மிக முக்கியமானது இந்த உணவு. அப்போ உடல் தேவையின் அளவறிந்து சத்தான சுத்தமான உணவை அளவோடும் முறையோடும் நாம் உண்ண வேண்டும்.
இப்ப வந்து பசி உணர்வு அப்படிங்கிறது எப்படி எப்படி வருது நமக்கு அப்படின்னா, உடல் மன செயல்பாட்டின் காரணமாக, நம்ம உடல் உழைப்புகள் காரணமாக மனசுல எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருந்தோம் அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, உயிராற்றல் செலவாகும். அப்ப அதன் மூலமாக நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும். அந்த சோர்வை போக்கிக் கொள்றதுக்காகவும், நாம அந்த இழந்த ஆற்றலை மீண்டும் பெறவும் இயற்கையாகவே பசி அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. இப்ப வந்து உணவு தான் மருத்துவம். நாம அந்த தானியங்கள், காய்கறி இதெல்லாம் நம்ம தேவையான அளவு அன்றாட உணவுல தகுந்த விகிதத்துல சேர்த்துக் கொள்றது நல்லது. இரும்பு சத்து, புரதச்சத்து, தாது, கொழுப்பு, விட்டமின்கள் போன்ற சத்துக்கள் செறிவாக நிறைந்த உணவ நாம தேர்வு செய்து உண்றது சிறப்பு. இப்ப வெப்ப பகுதிகள்ல பார்த்தோம்னா, நீரை ஆதாரமாக கொண்ட உணவுப் பொருட்கள் தான் விளையும். ரொம்ப ஹாட்டா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த உடம்ப அந்த தண்ணீர் சத்து அதிகமா உள்ள உணவுகள் அங்க பொருட்கள் தான் விளையுமாம். அதே மாரி குளிர் பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, வெப்பத்தை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் விளையுது. இயற்கையிலேயே எவ்ளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. வெவ்வேறு பகுதிகள்ல வாழ்றவங்க அங்கங்க என்னென்ன விளையுதோ, அந்த காய்கறிகளையும், பழங்களையும் உண்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஜீவகாந்தம் எந்த வழிகள்ல எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, நீர், அடுத்தது 2வதா காற்று, அப்புறம் 3வதா கோள்கள், 4வதா பூமியோட மையப்பகுதி. இந்த 4 வழிகள்ல தான் நமக்கு ஜீவகாந்தம் கிடைக்குது. நம்ம அ பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, "பசித்து புசி." அதாவது அளவோடு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும். அதிகமாக உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும்னு அருள் தந்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மிகுதியாத உணவு அதிகமா சாப்பிட்டா, அதனால நமக்கு என்னென்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா உணவு உண்ணும்போது, அந்த உணவு செரிக்காம புளிச்சு போயி, அதுல உற்பத்தி ஆகும் வாயுவ தான் நாம வந்து உப்புசம் அப்படின்னு சொல்றோம். இந்த புளிப்பு என்னவா மாறுதுன்னா, காற்றாக மாறி நம்மளோட நரம்புல புகுந்துருமாம். நரம்புல புகுந்து மின் குறுக்கு ஷார்ட் சர்க்யூட்ட ஏற்படுத்தி கை, கால செயலிழக்க கூட செய்து விடுமாம். அதனால நாம உணவுல அளவு முறை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு வந்து அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உணவில் அளவு முறை அப்டின்னா எப்படி? அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அரை வயிறு உணவு சாப்பிடணும். 1/4 வயிறு தண்ணி குடிக்கணும். 1/4 வயிறு காலியா இருக்கணும். அது அப்பதான் வந்து உணவு நல்ல முறையில ஆற்றலாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்போ உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடும்போது கையில நம்ம என்ன சாப்பிடுறோமோ, காலையில இட்லி சாப்பிட்டோம்னா, இட்லி சட்னினா அந்த இட்லியும் சட்னி எடுத்து முதல் கவலம் நம்ம என்ன சாப்பிடுறோமோ, அத கையில எடுத்துக்கணும். அதே மாரி லஞ்ச் சாப்பிடுறப்போ நம்ம சாதம், குழம்பு எல்லாம் பெசஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு கவளம் கையில எடுப்போம். அதே மாரி டின்னர் சாப்பிடும்போது, இந்த மாரி நம்ம எப்போ சாப்பிடுறோமோ, சாப்பிடும் போதெல்லாம் அந்த உணவ முதல் கவளத்த கையில வச்சுட்டு 10 அஸ்வினி முத்திரை போட்டு, ஒரு ஓஜஸ் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த உணவ நாம சாப்பிடணும். அப்போ ஓஜஸ் மூச்சு போடுறதுனால என்ன நடக்குதுன்னா, உணவு வந்து மேக்னடைஸ் ஆகுது. காந்தத்தன்மை பெற்று விடுகிறது. உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள அந்த சிற்றறைகள் உறிஞ்சிக் கொள்ளும். அதே மாரி சொல்லுவாங்க, சாப்பிடும்போது தட்ட பார்த்து சாப்பிடணும். அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது எல்லாம் நம்மளோட டைனிங் ஹாலே எங்க வந்துருச்சு? ஹால்ல தான் வந்துருச்சு டைனிங் டேபிளே. சாப்பிடும்போது ஃபுல்லா டிவி போட்டு பெரியவங்கலாம் டிவி போட்டு சாப்பிடுறாங்க. குழந்தைங்க டேபு, ஃபோனு இத பார்த்தா தான் அவங்களுக்கு சாப்பாடே குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, அந்த சாப்பாட்டுல என்னென்ன நம்ம பார்க்குறோமோ, அது எல்லாமே நம்ம உடலுக்குள்ள போயி, உடல்ல தேவையில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஏற்படுது. நம்ம காயக்கல்ப பயிற்சியில பார்த்திருக்கிறோம். உணவு தான் 7 தாதுவா மாறி கடைசியில ஜீவ வித்து குழம்பா மாறுதுன்னு பார்த்தோம். உணவு வந்து முதல்ல ரசமாகி, எலும்பாகி, கொழுப்பாகி, மஜ்ஜையாகி, அடுத்து 7வது தாதுவா ஜீவ வித்து குழம்பு செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது. சோ அது வந்து 14 வயசுக்கு அப்புறம் அந்த தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து மெதுவா பின்னாடி இருக்கிற முதுகுத்தண்டுல இருக்கிற ஒரு சின்ன நரம்பு வழியா கீழ வந்து நம்மளோட மூலாதார சக்கரத்துல இருக்கிற செக்ஸுவல் கிளாண்ட்ல வந்து நிறையும். சோ அப்பதான் வந்து அது நிறைஞ்சு வழியும் போது தான் பெண்கள் ஏஜ் அட்டெண்ட் பண்றதுன்னு சொன்னோம். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் பூப்படைறது 13 வயசுக்கு மேல தான். 14, 15, 16 வயசுல. ஆனா இப்போ பார்த்தா, எல்லாருமே 10 வயசு, 9 வயசு, 8 வயசு, இந்த மாரி 11, 12 மேக்ஸிமம் இது பார்த்தோம்னா 12 வயசு தான் இப்போ.
குறைந்தபட்சம் 9 வயதுல இருந்தே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, மகரிஷி அற்புதமா காயகல்பத்துல விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. சோ அந்த சாப்பிடுற உணவு கெமிக்கலா இருக்கு. அந்த உணவுல அப்படி நம்ம நல்லா வீட்ல சமைச்சு சாப்பிட்ட உணவா இருந்தா கூட, இந்த மாரி விஷயங்கள ஃபோன பார்த்துட்டு அதுல என்ன இருக்குதோ அத சாப்ட்டு அத பார்த்துட்டே சாப்பிடும்போது அந்த அலைகளும் சேர்ந்து நமக்குள்ளாக போய் உடம்புக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி, சீக்கிரமா அந்த அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்போ அதனால நாம குழந்தைங்களுக்கு முதல்ல நாம அந்த மாரி சாப்பிடும்போது, எதுவும் பார்க்காம தட்ட பார்த்து சாப்பிடுறதுக்கு நாம பழகிக்கிட்டு, அடுத்து நாம குழந்தைங்களுக்கும் அந்த மாரி சொல்லி கொஞ்சம் இது மாரி இருக்கு. இதனால உடம்புல இந்த மாரி பாதிப்புகள் வரும். என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் உடம்புக்குள்ள போயிடும். அப்படின்னு நம்ம சொல்லி அத புரிய வைக்கும்போது கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு நாம சாப்பிடும்போது நம்மளோட பிளேட்ட பார்த்து சாப்பிடுறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்து அதே மாரி சாப்பிடும்போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ உணவுல அந்த ஓஜஸ் மூச்சு போட்டு காந்தத்தன்மை அ அ கிடைக்கும். அதனால உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள அந்த சிற்றறைகள் உறிஞ்சிக் கொள்ளும்னு பார்த்தோம். அப்போ உணவு சாப்பிடும்போது செய்யக்கூடாதது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பிளேட்ட பார்த்து நம்ம சாப்பிடணும். அதே மாரி படுத்துட்டு சாப்பிடக்கூடாது. நின்னுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஃபாஸ்ட் ஃபுட்டு நின்னுட்டே தான் சாப்பிடுறோம். சோ அந்த நின்னுட்டு சாப்பிடக்கூடாது. வெட்ட வெளியில சாப்பிடக்கூடாது. கட்டில்ல அமர்ந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் எதுல குடுத்துருக்காங்க? ஆசாரக்கோவை அப்படின்ற ஒரு நூல்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது செய்யக்கூடாதுன்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி பழக்கமற்ற உணவு. நம்ம இதுவரைக்கும் சாப்பிட்டுருக்கவே மாட்டோம். அத ஃபுல் டிஷ்ஷா சாப்பிடுவோம். கொஞ்சம் அந்த டேஸ்ட் பார்த்துக்கலாமே ஒழிய, முழு உணவா இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு உணவை முழு நேர உணவா நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிடணும். அடுத்த நாள் கூடுதலா அதையே கொஞ்சம் சாப்பிட்டு உடம்புக்கு அது ஒத்துக்கொள்றதாங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாம சாப்பிடணும். அதே மாரி காலம் தவறி சாப்பிடுறது, அப்புறம் உணவு சாப்பிட்ட உடனே கடினமான வேலை செய்வது, இதெல்லாம் நாம செய்யக்கூடாது. மகரிஷி அற்புதமா ஒரு எளிய கவியில இத பத்தி குடுத்திருக்கிறாங்க. காலையிலே புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி ஒன்று தேங்காயோடெங்கும் ஒக்கும். வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு. விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ, காப்பி தேவையில்லைன்னு ஞான களஞ்சியத்துல 924வது பாடல்ல மகரிஷி அற்புதமா எப்படி என்னென்ன நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா குடுத்திருக்கிறாங்க. சோ அப்போ நாம சாப்பிடும்போது இந்த மாதிரி காலையில ஏதோ ஒரு கஞ்சி சாப்பிடணும். தேங்காய் நம்ம ஆழியாறுல போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்க அதே மாரி தான் இருக்கும். தேங்காவ போட்டு அந்த இது குடிப்பாங்க. மத்தியானம் நெறைய காய்கறிகள் சாப்பிடணும். அரிசி சாதம். மாலையில கோதுமையோடு மா கொண்டு தயாரிக்கக்கூடிய உணவு. பாலை தனியாய் இப்போலாம் என்ன சொல்றாங்க, பாலே குடிக்கக்கூடாதுன்னாங்க. மகரிஷி இருந்த காலத்துல அப்பல்லாம் பசும்பால் தான். அதனால மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்ப இருக்கிற பால்லாம் உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால நெறைய பேர் அந்த பால் குடிக்கிற வழக்கத்தையே விட்டுட்டாங்க. சோ அந்த அளவுக்கு நாம இந்த மாரி உணவு முறைகள கடைபிடிக்கணும். அதே மாரி உணவோட வகைகள் ஒரு 3 வகையான உணவுல வகைகள் இருக்கு. என்னென்னன்னு பார்த்தோம்னா, சாத்வீக உணவு, தாமச உணவு, ரஜோ உணவுன்னு இருக்கு. சாத்வீக உணவு அப்படின்னா என்னன்னா, நம்ம தானியங்கள், அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள் இதுலெல்லாம் இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா, இதுதான் சாத்வீகமான உணவு. ஏன்னா, நம்மளோட உணவு சாப்பிடக்கூடிய உணவு மூலமா நம்மளோட கேரக்டரே மாறுமாம். சோ இந்த மாரி உணவ சாப்பிடும்போது நமக்கு பொறுமை, அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் மேலோங்க ஆரம்பிக்குமாம். அடுத்து பார்த்தோம்னா ரஜோ உணவு. ரஜோ உணவுங்கிறது அந்த நெறைய மசாலா போட்டு காரமான உணவு சாப்பிடுறது. புலால், ஏலம், கிராம்பு, மிளகாய் இதெல்லாம் அளவோடு சாப்பிட்டோம்னா பரவால்ல. அளவுக்கு அதிகமா இதெல்லாம் சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, நமக்கு நம்மளோட எண்ணமே ஒரு முரட்டுத்தனமான எண்ணம். எண்ணம் தான் சொல்லாகவும், செயலாகவும் மலர்கிறதுன்னு பார்த்திருக்கோம். அப்போ அந்த எண்ணம் நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரும்போது, நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அந்த மாரி ஹார்ஷான வார்த்தைகள், அடுத்து அதுல வரக்கூடிய செயல்களும் முரட்டுத்தனமான செயல்கள் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தா தாமச உணவு. தாமச உணவு அப்படிங்கிறது என்னன்னா, கிழங்குகள் பூமிக்கு அடியில விளையிறது அதெல்லாம் சில உணவு வகைகள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிழங்குகள், அடுத்தது இந்த குமட்டிக்காய் அப்படின்னு.
சோ மந்தத்தன்மை, செயல் ஆர்வமின்மை, சுறுசுறுப்பு குறைவு இதெல்லாம் வந்து இந்த பூமிக்கு அடியில விளையக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை சாப்பிடும்போது நமக்கு மந்தத்தன்மை, செயல் ஆர்வமின்மை இதெல்லாம் ஏற்படும்னு சொல்றாங்க. அப்போ இயற்கை உணவுகளான இந்த பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், உலர்ந்த விதைகள் இதெல்லாம் நாம சமைக்காம கூட சாப்பிடலாம். அதே மாதிரி காலத்தால உணவை உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வேளை உணவும் நாம காலத்தோட உண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காலை உணவு 7:30 மணிக்குள்ள சாப்பிடணும். மதிய உணவு 12 மணிக்குள்ள சாப்பிடணும். இரவு உணவு 7:30 மணிக்குள்ள. இப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு அந்த ஏர்லி டின்னர்ன்னு சொல்லி 7 மணிக்கெல்லாம் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. சோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டோம் காலையில நைட்டு 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்டோம்னா நம்ம இரவு பண்ணக்கூடிய காயகல்ப பயிற்சி பண்ணலாம். ஒரு தூக்கம் வராம இருந்தா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், ரிலாக்சேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு படுக்கலாம். அப்புறம் ஒரு சாந்தி தவம் பண்ணிட்டு நாம தூங்கும்போது நமக்கு அந்த சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளோட இந்திய பாரம்பரிய உணவு வகைகள்ல பார்த்தோம்னா, உணவு தான் மருந்தா பயன்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இப்போலாம் டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்க, அதுக்கு வந்து உதாரணமா அன்னைக்கு வந்து நம்மளோட அஞ்சர பெட்டியே வந்து நமக்கு வந்து நோய்க்கான மருந்தாக பயன்பட்டது. வெந்தயத்த சாப்பிட்டு உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா, அந்த சுகர்ல இருந்து நீரிழிவு நோயில இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்து மலம் இழக்கிறதுக்கு கடுக்காய். கடுக்காய் பொடி நெறைய பேர் இரவுல தண்ணீல கலந்து குடிப்பாங்க. அடுத்தது கொழுப்பு நீங்கிறதுக்கு பூண்டு. வெப்பத்திற்கு பார்த்தோம்னா மிளகு. குளிர்ச்சிக்கு வந்து ஜீரகத்த சேர்ப்போம். ரொம்ப உடம்பு வந்து சூடா இருந்தது அப்படின்னா, நம்ம குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஜீரக தண்ணி குடிப்பாங்க. அதே மாரி வாயு அந்த கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, சுக்கு சாப்பிடுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்மளோட உணவே மருந்தாக அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது. இப்ப நாம அதெல்லாம் மறந்தது. அதுவும் இல்லாம இந்த மாரி பொருட்கள் எல்லாம் இப்ப வந்து எல்லாமே கெமிக்கலோட இருக்கிறதுனால, அதுவும் நமக்கு நெறைய பேர் இந்த மாரியோட உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அதே பழக்கத்த வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட இப்ப நோய் வருது. ஏன்னு பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி வரக்கூடிய பொருட்கள் கூட நமக்கு தரமில்லாத பொருட்களா, அதுல நெறைய கலர்ஸ் ஆட் பண்ணி, நம்ம மிளகுலாம் பார்த்தோம்னா, அதுல அதே சைஸ்க்கு பப்பாளி விதைய ஆட் பண்ணோம். இந்த மாரி நெறைய அதே மாதிரி உள்ள பொருட்கள கலப்படம் பண்றதுனால, நமக்கு நெறைய உடல்ல உபாதைகள் ஏற்படுது. அப்ப இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, மகரிஷி நமக்கு கொடுத்த அற்புதமான காயகல்ப பயிற்சி. அப்போ செய்றதுக்கு எவ்ளோ நேரம்? ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த உணவு ஒரு பிடி உணவ கையில வச்சுட்டு, நாம 10 அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ். அதுக்கு நம்ம கீழ மேட் இருக்கணும். எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. உணவ மட்டும் முதல் கவளம் உணவு என்ன சாப்பிட போறோமோ, அத கையில வச்சுட்டு 10 அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ் போட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது, நமக்கு அந்த உணவு உடலுக்கு ஒத்ததா ஆயிடும். அப்போ எந்த மாரி கெமிக்கல் உணவு, எது மாரி இருந்தா கூட இந்த ஃபுட் பாய்சன் இதெல்லாம் நமக்கு நடக்காது. இப்ப பாருங்க எவ்ளோ பேரு வெளியில சாப்பிட்டுட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி, அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் வெறுமனே அந்த ட்ரிப்ஸ் ஏத்தி, அதுக்கப்புறம் தான் உடம்பு அவ்ளோ டயர்ட் ஆயிருது. அப்ப நாம உணவுல ரொம்ப 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 முக்கியத்துவம் குடுக்கணும். சோ மகரிஷி குடுத்ததுல அந்த 5ல் அளவு முறையில பார்த்தோம்னா, முதல்ல என்ன குடுத்திருக்காங்க? உணவு, அதுக்கப்புறம் தான் உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5யும் அளவோடும், முறையோடும் அனுபவிக்கிறது தான் 5ல் அளவு முறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உடலை இயக்குறதுக்கு உணவு தேவை. அவை வந்து சத்துள்ளதாகவும், சுத்தமானதாகவும், அளவோடும், முறையோடும் நாம உண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உணவு தான் உடலாக வந்துள்ளது அப்படிங்கிறத உணர்ந்து, நாம வந்து சாப்பிடும்போது டிவி பார்க்கிறதோ, ஃபோன் பேசுறது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, முழு கவனமும் நமக்கு முன்னாடி காலத்துல அந்த மாரி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்ப வந்து நெறைய நமக்கு வந்து அந்த மாரி நேரத்துல ஒரு ஃபோன் வரும்போது அட்டெண்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஆனா இப்ப கூட சில பேர் இருக்கிறாங்க. சாப்பிடும்போது ஃபோன் வந்தா எடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் தானே. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷம் வேணா ஆகும். அப்ப அதுக்கப்புறம் நம்ம அந்த கால் அட்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு சில பேர் அது மாரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் சாப்பிடும்போது ஃபோன் பேசிட்டே சாப்பிடுறது, நின்னுட்டு சாப்பிடுறது, இந்த மாரி பழக்கங்கள் எல்லாம் கூடுமான வரைக்கும் நம்ம வந்து வெளியில போறப்போ தவிர்க்க முடியாத நேரங்கள்ல ஓகே. ஆனா நம்மளால முடியுங்கிற நேரத்துல இப்ப வீட்லயே இருந்துட்டு நம்ம நின்னுட்டு சாப்பிடுறது, இந்த மாரி ஃபோன பார்த்துட்டு சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் நாம வந்து அவாய்ட் பண்ணலாம். அப்ப அந்த அளவுக்கு உணவுக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அத அளவோடும், முறையோடும் நாம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இன்னும் மகரிஷி என்ன சொல்றாங்க அப்டின்னா, மாதத்திற்கு 1 நாளோ, வாரத்திற்கு 1 நாளோ
பேசாமல் இறை சிந்தனையோடு மௌன விரதம் இருந்து பழக வேண்டும். இதனால நமக்கு அந்த கோபம் வர்றது குறையும், பொறுமை வளரும், நம்மளோட பிபி கூட அந்த பிளட் பிரஷர் கூட குறையும், ஆன்மீக அறிவு உண்டாகும். அதே மாதிரி விரதம் இருக்கிறது. சோ இது சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி இல்ல ஒருவேளை உணவு, ஒருவேளை காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுறது. இந்த மாதிரி இப்ப நிறைய உணவு பத்தி நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனா கூட நாம உணவு சாப்பிடுறதுல நிறைய இன்னும் நமக்குள்ள அந்த மாற்றம் முழுமையாக வரல. அப்பப்ப ஒரு இதை ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருவோம். திருப்பி நம்ம பழையபடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதையே தான் திரும்ப நாம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த அளவுக்கு நாம சாப்பிடக்கூடிய உணவுல அளவோடும் முறையோடும் நாம உணவு சாப்பிடணும். உணவுதான் உடலா வந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து நாம சாப்பிடும் போது காயக்கல்ப பயிற்சி இதுவரைக்கும் நம்ம செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடுறதுல இருந்து நம்ம எல்லாருமே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். இனிமேல் நிறைய பேர் இதுல செஞ்சுட்டுதான் இருப்பீங்க. செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சில நேரம் மறந்து விட்டுறோம்ல. அதனால நாம இந்த தவம் முடிச்சு மனம் மன அலைச்சூழல் குறைந்து அமைதியான மனநிலையில இருக்கிறோம். அப்ப இந்த நிலையில நாம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். நான் இனிமேல் உணவு சாப்பிடும் போதெல்லாம் நிச்சயமாக காயக்கல்ப பயிற்சி செய்துவிட்டு உணவை உண்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் உணவு உண்ணும் போது காயக்கல்ப பயிற்சி செய்து உணவை உண்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் உணவு உண்ணும் போது காயக்கல்ப பயிற்சி செய்து உணவை உண்ணுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத மாதிரி நாம சங்கல்பம் செய்ய 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 இந்த சங்கல்பமானது நம்முடைய உடல் செல்கள்ல பதிந்து நமக்கு அந்த சூழ்நிலைகளை, அதாவது சாப்பிடும்போது அந்த ஒரு ஞாபகப்படுத்தி விடும். நாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க, காயக்கல்பம் எடுத்த உடனே அடுத்த நாள்ல இருந்து செய்ய சொன்னாங்க. நீங்க சாப்பிடும்போது காயக்கல்பம் பண்ணிட்டு டெய்லி கேட்பாங்க, நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் பண்ணீங்கன்னு. அப்ப அவங்க சொன்ன ஒரு டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நீங்க எப்பயும் சாப்பிடும்போது கண்டிப்பா சால்ட் எடுப்பீங்க. இல்ல சில பேர் சால்ட் போட மாட்டாங்க. இருந்தா கூட டைனிங் டேபிள்ல தான் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறோம். அதுல கண்டிப்பா சால்ட் எல்லாருமே வச்சிருப்போம். இல்லையா, நம்ம என்ன ஒரு தண்ணி பாட்டிலோ ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா நம்மளோடயே இருக்கும். சோ அந்த இதுல ஒரு பேப்பர்ல காயக்கல்பம்னு எழுதி மட்டும் ஒட்டி வச்சிருங்க அப்படின்னாங்க. சோ ஆரம்ப காலகட்டத்துல நான் கூட எங்க டைனிங் டேபிள்ல உள்ள உப்பு ஜாடி மேல காயக்கல்பம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன். அப்படி கரெக்டா அதை எடுக்கும்போது நமக்கு உட்காரும் போதே அதை பார்க்கும்போது காயக்கல்பம் செஞ்சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அப்புறம் அது பழக்கம். இப்ப அனிச்சை செய்யலாம். நம்ம சாப்பிட உட்கார்ந்தாலே கை தானா உணவு எடுத்து காயக்கல்பம் நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன பண்ணாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, அந்த அந்த பழக்கம் நம்மளோட வழக்கமாகி விட்டது. அப்ப இதை நாம பழக்கப்படுத்திக்கிட்டோம், இதை நம்ம வழக்கமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா உணவுனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவு நம்ம உணவுதான் உடலாக வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்ந்து செய்யணும். அதே மாதிரி உண்ணக்கூடிய முறைகள் பார்த்தோம்னா, அந்த வாயில போட்ட உணவு பற்களால அரைக்கப்பட்டு அந்த உமிழ் நீரோட கலந்து சர்க்கரையா மாற்றுது. அப்போ தீய பாக்டீரியாவெல்லாம் அதை அழிக்குது. அதனால நம்ம மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சத்துள்ளதாகவும் சுத்தமாகவும் அளவோடும் முறையோடும் உணவை உண்ண வேணும். காலத்தோட உண்ணணும். உணவு உண்டவுடன் வேகமா எந்த வேலும் செய்யக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு நாம சாப்பிட்ட பிறகு அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது. சாப்பிட்டு ஒரு 1/2 ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தா கொஞ்சம் ஒரு மடக்கு குடிச்சுக்கலாம். ஒரு 1/2 கழிச்சு நாம அந்த உணவை சாப்பிட்டோம், உணவு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சோம் அப்படின்னா உடலுக்கு அது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிச்சுக்கலாம். சில பேர் பார்த்தா ஒரு வாய் சாப்பிட்டு உடனே ஒரு மடக்கு தண்ணி குடிப்பாங்க. இல்ல பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாதி பாட்டில் தண்ணி குடிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதெல்லாம் நம்ம ஒரு பழக்கமா வந்ததுனால நம்மளால அதை மாத்திக்க முடியல. இப்போ நமக்கு நிறைய அவேர்னஸ், நிறைய பேரு டிவியில எடுத்துக்கிட்டோம், நம்ம போன்ல வாட்ஸ்அப்லயே இது பத்தி தினமும் ஏதாவது ஒரு குரூப்ல ஒரு மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தா கூட ஒரு நினைவுபடுத்தும் போது நம்ம எதுல செய்யாம இருக்கிறோமோ அதை நம்ம திரும்ப செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி கொடுத்த இந்த உணவு முறை பத்தி நம்ம பார்த்தோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
வாழ்க வாழ்க வளமுடன். வளம். யாருக்கும் சந்தேகங்கள் இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் பவித்ராமா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா, வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு உணவு பற்றி மிகவும் அருமையாக சிந்தனை கொடுத்திருக்காங்க. நாம் அனைவரும் பயிற்சி செய்து அளவோடு முறையோடு பயிற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி